10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வின் முதல் பணியாக புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டார். புதிய சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி அசோக் ரங்வலவின் பெயரை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய முன்மொழிந்தார். இதனை அமைச்சர் விஜித ஹேரத் வழிமொழிந்தார். சபையின் ஏகமனதான தீர்மானத்திற்கமைய கலாநிதி அசோக் ரங்வல சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார். சபாநாயகரின் சத்திய பிரமாணத்தை தொடர்ந்து அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக சத்திய பிரமாணம் செய்தனர். දහවැනි පාර්ලිමේන්තුවේ කතානායක ධූරය සඳහා ඔබ පත්වීම 10வது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டமைக்காக வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த பதவிக்கு தகுதியானவர் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். உங்கள் அரசியல் வரலாற்றில் மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு மக்களுக்காக முன்னின்ற சுத்தமான அரசியல்வாதி என்ற அடிப்படையில் வரலாற்று சிறப்புமிக்க பாராளுமன்றத்தில் சபாநாயகராக நியமிக்கப்பட்டமையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். பாராளுமன்றத்தின் மீயுயர் தன்மையை பேணி பாதுகாத்து பாராளுமன்றத்தை எமது நாட்டு மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை நம்பிக்கையை ஏற்படுத்தும் இடமாக மாற்றவும் மக்களுக்காக முன்னிற்கும் இடமாக மாற்றவும் நீங்கள் தலைமைத்துவம் வழங்குவீர்கள் என நம்புகின்றேன். சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட உங்களுக்கு எமது வாழ்த்துகள். அரசியலமைப்பின் பிரகாரம் நிலையற் கட்டளையின் பிரகாரம் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு சக்தி கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். අපි කවුරුත් මේ රටේ මේ වෙනස மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என வாக்களித்த மக்களின் தீர்ப்பினை ஏற்றுக்கொள்கின்றோம். நான் இங்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும். வரலாற்றினை திருப்பி பார்க்கும் போது, விகிதாசார தேர்தல் முறை முன்னெடுக்கும் போது அனைத்து சிறிய கட்சிகளுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகின்றேன். இந்த சபையினுள் பக்கச்சார்பற்று செயற்படவும் ஆளும் கட்சி எதிர்கட்சி என அனைவரையும் பாதுகாப்பீர் என்ற எதிர்பார்ப்புடன் உங்களுக்கு எதிரி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். මම අසුන් ගන්නවත් සූති. ගරු මන්ත්‍රීවරුනි, இந்த உயரிய சபையின் 10வது பாராளுமன்றத்தில் சபாநாயகராக என்னை தெரிவு செய்தமைக்கு முதலில் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உயர் பதவிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி கூறுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். මේ අවස්ථාවක් කරගනිමි. இதனைத் தொடர்ந்து பிரதி சபாநாயகராக முகமது ரிஸ்வி சாலியின் பெயரை சபை முதல்வர் நலிந்த ஜெயதிச முன்மொழிந்தார். இதனை அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் வழிமொழிந்தார். சபையின் ஏகமனதான தீர்மானத்திற்கமைய 10வது பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகராக டாக்டர் முகமது ரிஸ்வி சாலி தெரிவு செய்யப்பட்டார். 10வது பாராளுமன்றத்தின் குழுக்களின் பிரதி தவிசாளராக ஹேமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான முன்மொழிவை அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி முன்வைக்க பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மொழி ரணசிங்க அதனை வழிமொழிந்தார்.